பிரீத்தி வந்த மறுநாள் காலையில் குளிச்சுட்டு சின்ன ஃப்ராக் ஒன்று போட்டுக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. அவ சின்ன ஃப்ராக் போட்டிருக்கத பார்த்த சுந்தரோட அம்மாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடி மேல டாப் மட்டும் போட்டு வந்திருக்க, பேண்ட் போட மறந்துட்டியா? போய் முதல்ல அதை போட்டுட்டு வா, பார்க்க சகிக்கல. ஏமா உனக்கு மண்டையில் அடிப்பட்ட உடனே எல்லாத்தையும் மறந்துட்டியா? மேல டாப்பை போட்டு கீழே பேண்ட் போடாம வந்து நிக்கிற. போ முதல்ல போய் பேண்ட்டை போட்டு வா. ஐயோ பாட்டி, ஆண்டி, இதுதான் என் ட்ரெஸ்ஸு. நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தானே என் புள்ளைய மயக்கிட்ட. என்ன சொன்னீங்க? அரகுறை ட்ரெஸ்ஸா? இதெல்லாம் அரகுறை ட்ரெஸ் ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரெண்டிங்கே இதுதான். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதான் நான் அழகாக இருப்பேன். ஏமா அழகா ட்ரெஸ் புருஷனுக்கு முன்னாடி போட்டு காட்டினா மட்டும் போதும், இப்படி எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காட்டி அசிங்கப்படுத்தாத. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் தான் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா மூடி இருக்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். காலு கொஞ்சமா தெரியுது, அது ஒரு தப்பா? நீங்க மேல மட்டும் பாருங்க. நான் காலு கீழே போடாத ட்ரெஸ்ஸை பத்தி எதுக்கு பாக்குறீங்க? எழுதி ஒட்டிக்கடி, இங்கெல்லாம் பார்க்கணும் இங்கெல்லாம் பார்க்க கூடாதுன்னு. அப்ப அங்க மட்டும் பாக்குறோம். சூப்பர் காமெடி. எனக்கு தலையில கட்டு போட்டிருக்கிறதால என்னால சிரிச்சா என் தலை வலிக்குது. எனக்கு உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் வேணா சொல்லுங்க, நான் சிரிக்கிறேன். உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் நீ ஏன் இங்க இருக்க போற எங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு? நீ முதல்ல உங்க வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. உடம்பு நல்லா இல்லாததால தான் ஆண்டி உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நல்லா இருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? அது கூட நானாவா வரல, சுந்தரு என் காலையும் கையும் பிடிச்சி கெஞ்சி கேட்டதால தான் வந்தேன். என் பேரனுக்கு ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல, என்ன பண்ணி தொலைக்கிறது? உன்னை கூட்டிட்டு வர வேணான்னு நானும் என் மருமகளும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம். கேட்டு தொலைஞ்சாதானே? நீ தான் ஏதோ மாய மந்திரம் பண்ணி வச்சிருக்க. 24 மணி நேரம் ஊன் நினப்பாவே கிடக்குறான். இப்ப புரியுதா பாட்டி? உங்க பேரனுக்கு என்ன மட்டும் ஏன் பிடிக்குதுன்னு? நான் இந்த மாதிரி குட்டியா அழகா மாடர்னா ட்ரெஸ் போடுறதால தான் உங்க பேரனுக்கு என்ன பிடிக்குது. உங்க பேத்தி மாதிரி இழுத்து மூடிக்கிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் 8 கஜம் சாரியை புடவையை கட்டிட்டு வந்து நின்னா அவருக்கு எப்படி பிடிக்கும்? போதும் நிறுத்திடி. அவன் ஒரு காலத்துல வேணா உன் நினப்புல நாய் மாதிரி உன் பின்னாடி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப அவன் என் மருமக பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். அவன் உன்னை சுத்தமா மறந்துட்டான். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நீ இப்ப நாடகம் பண்ணதான் இங்க வந்திருக்கனே எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா என் பாசக்கார மருமகளுக்கு தான் அது இன்னும் புரியல. அது புரிஞ்சிருந்தா அவன் ஏன் உன்னை வீட்டுக்கு அழைச்சிருப்பா. நீ இந்த மாதிரி தம்மா துண்டு துணியை போட்டுட்டு இந்த வீட்டுல நான் அந்த பக்கமும் தெரிஞ்சுனா திரும்பவும் என் பையன் உன் அழகுல மயங்கி உன் பின்னாடி வந்துருவான்னு நினைச்சிக்க இந்த மாதிரி திரியிற போல இருக்கு. இனிமே அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தா அதை அடியோட வெட்டி எரிஞ்சுது. ஏன்னா என் பிள்ளைக்கு என் மருமகளை தான் பிடிக்கும். என்ன சொன்னீங்க? உங்க மருமகளை தான் பிடிக்குமா? உங்க மருமகளை உங்க பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க போறாரு? அவர் உங்க பொண்டாட்டி கூடயே வாழ்ந்துருப்பாரே. இப்போ என்ன உடம்பு சரியில்லாமல் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருக்காரே, அதெல்லாம் உங்கள் முன்னாடி நடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு. என்ன அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வரல. நிஜமாவே என்னை பிடிச்சி தான் அவர் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காரு. இது உங்கள் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரமாகவே புரியும். என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டே போகிற? இப்போ எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறதால தான் உன்னை விட்டு வைக்கிறேன். இல்லை என்னைக்கும் அடித்து துரத்திருப்பேன் உன்னை. அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு 2 பேரும் கட்டை தூக்கிட்டு வந்து பாரு. அன்னைக்கு கண்டி கையில் மாட்டிருந்த இந்த மாதிரி தலையில் கட்டிட்டு நீ அன்னைக்கே இருந்திருப்ப. பாட்டி அதெல்லாம் அந்த காலம், இது எங்க காலம். நீங்க என்னை இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தான் தைரியமா நான் உங்க வீட்டிலே வந்து உக்காந்துருக்கல. இங்க பாரு, இந்த மாதிரி அரைகுறையா ட்ரெஸ் போடுறதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கோ, இந்த வீட்டில் வச்சுக்காத. இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா அடக்க உடக்கமா துணி போட கத்துக்கோ. இப்ப எங்க வீட்டுக்காரு ஃபாரின் போயிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரிலாம் அரைகுறையா துணி போட்டு தெரிஞ்சா பிடிக்காது. நாளைக்கு அவர் வராரு, ஒழுங்கா துணி போட கத்துக்க. இங்கே பாருங்க, உங்கள் வீட்டுக்காரர் வராரு இவங்க வீட்டுக்காரர் வராருலாம் என்னுடைய ஸ்டைலெல்லாம் நான் மாற்றிக்க முடியாது. நான் எங்கே இருந்தாலும் நான் எப்போவுமே இதே மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் இன்றைக்கே கிளம்புறேன். அப்பா முதல்ல அதை சரிடி அம்மா, எங்களுக்கு அவ்வளோ கொடுப்பன கூட இருக்கா? நான் கிளம்பணுன்னு நீங்கள்லாம் சொன்னாலாம் கிளம்ப முடியாது. ஏன் சுந்தர் வந்து சொன்னாதான் நான் கிளம்புவேன். வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வைங்க, நான் இப்போவே கிளம்புறேன். அவன் சொல்ல மாட்டான்ற தைரியத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அவ வாயால உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன நான் சொல்லல. என் பிள்ளைக்கு நான் அம்மாவே இல்லை, பார்த்துருவோம் அதையும் அப்படின்னு சுந்தரோட அம்மாவும் பிரீத்தியும் பெட் கட்டிக்கிட்டாங்க. சுந்தர் ஆஃபீஸ்க்கு போக ரெடியாகி வந்தான். சுரேகா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன், சீக்கிரமா வா.
அதுக்கப்புறம் பிரீத்தி அங்க வந்தா. சுந்தர், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா பிரீத்தி, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அதான் கிளம்பிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை பிரீத்தி, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது சுரேகா முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் கிளம்புவேன். அதுக்கு தான் சுரேகாவை கூப்பிட்டுட்டு இருக்கேன். சுரேகா எனக்கு எதிர் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புனாதான் அன்ன 4 வேலையே எனக்கு ஓடும். அதுக்கு தான் அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவள் எனக்கு எதிர் வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்புவேன். ஓஹோ, நடுவுல இந்த வேலைலாம் கூட நடக்குதோ? சுரேகா என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா வா. அதுக்கப்புறம் சுரேகா அங்க வந்தா. என்ன சுரேகா இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன்? ஏற்கனவே எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு நானே ஒரே ஸ்பீடாக இருக்கேன். நீ என்னடானா இவ்வளோ ஸ்லோவாக வர? வேற ஒன்றும் இல்லைங்க, கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். அதுக்கு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, உன் முகத்தை பார்த்துட்டல, இந்த நாள் எனக்கு சூப்பராக இருக்கும். சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? பாய். பாய்ங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆஃபீஸ்க்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? கண்டிப்பாக பண்ணுறேன். எங்க கேரியர் எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் கொண்டு போய் காரில் முன்னாடியே வச்சுட்டேன். சரி நான் கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. ஏங்க, நான் பாக்ஸில் வச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும், சரியா? எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு மறக்காம கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ எனக்காக கஷ்டப்பட்டு பார்த்து சமைச்சிருக்க. அதை நான் எப்படி இருக்குன்னு ருசி பார்த்து சொல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாக சொல்லுவேன். அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொம்ப அன்பா பேசிக்கிறத பார்த்த பிரீத்திக்கு ஒரே கோவமா வந்தது. என்ன இவங்க அநியாயத்துக்கு கொஞ்சிக்கிறாங்க? சீக்கிரமாவே இவங்க 2 பேரையும் பிரிச்சு அவனை ஏன் வசப்படுத்துறேன் அப்படின்னு பிரீத்தி தன் மனசுல நினைச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் சுந்தர் அங்கிருந்து ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். சுரேகா பிரீத்தி பக்கம் திரும்பின உடனே பிரீத்தி உடனே சிரிக்கிற மாதிரி நடிச்சா. என்ன பிரீத்தி வெளியே நிக்கிறீங்க? அது வீட்டில் ரொம்ப நேரம் இருந்து போர் அடிச்சுது. அதுக்கு தான் வெளியே அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணிட்டு காற்று வாங்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி. நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்களா? டிஃபனா? இன்னும் சாப்பிடல. வாங்க, டிஃபன் ஆறிடும். நான் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போடணும்ல, கரெக்ட் டைம் டேப்லெட் போட்டால் தானே வேலை செய்யும். நீங்கள் போங்க, நான் வரேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க. டிஃபன் ரெடியாக இருக்குது, டைனிங் டேபிளில் வச்சிடுறேன். ஓகே சுரேகா, வைங்க, வரேன் நான். சே, அவனை மயக்கி சீக்கிரமா இங்கேருந்து நம்ம வழி கூட்டிட்டு போகணும்னு நினச்சா இவன் இப்போ இவகிட்ட ஓவராக வழிஞ்சிட்டு இருக்கானே. எப்படி இவனை மாத்துறது? இவன் என் அழகில் மயங்கிடுவான், சீக்கிரமா என் பேச்சை கேட்பான்னு நினச்சா, ஆனால் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. ரொம்ப மாறிட்டான் இந்த சுந்தர். அப்படி மாறின சுந்தரை சீக்கிரமாகவே என் வசப்படுத்தி அவனை சீக்கிரமாக நான் இங்கேருந்து கழட்டி கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் என்னுடைய பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி தெரியாதனமா வாய் தவறி சுரேகா அப்படின்னு அவன் பொண்டாட்டி பேரை நான் சொல்லிட்டா அவ்வளோ காண்டாய் கத்துவான். ஆனால் இப்போ தூங்கி எழுந்துலேருந்து அவன் ஆஃபீஸ்க்கு போகிற அந்த 2 மணி நேரத்தில் 100 சுரேகா போட்டு கூப்பிட்றான். அந்த அளவுக்கு அவன் அப்படி மயக்கம் பண்ணி என்னதான் பண்ணி தொலைஞ்சாலும் தெரியல, அவன் பக்கம் அப்படி ஆயிட்டான் அவன். கல்யாணம் ஆன புதுசில் அவன் இவனுக்கு கேரேஜ் கொண்டு வந்தா அதை வாங்கி குப்பையில் கொட்டிட்டு கேன்டீனில் வாங்கிட்டு சாப்பிட்ட நாளெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு உன் கையால் செஞ்சு கொடுக்குற சாப்பாடு அமிர்தம், தேவாமிர்தம், அப்படி இப்படின்னு அவளை போட்டு புகழ்ந்து தள்ளுறானே. என்னதான் நடந்தது இவங்களுக்குள்ள? எப்படி இவன் இப்படி மாறினான்? ஒரு காலத்தில் அவள் என்னைக்கோ தப்பி தவறி அவன் முன்னாடி வந்துட்டான்னு ஆஃபீஸில் வந்து அப்படி புலம்பிட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், இன்னைக்கு எனக்கு வேலை என்னதான் ஆகும் தெரியல, அப்படி இப்படின்னா. ஆனால் இன்னைக்கு அவள் எதிர் வந்தாதான் நான் ஆஃபீஸ்க்கே போவேன்னு நின்று வெயிட் பண்ணி அவளை வர வச்சுட்டு போகிறான். அந்த அளவுக்கு இவன் அவனை மாற்றி வச்சுட்டான். இப்படி இருக்கிறவனை கூடிய சீக்கிரமாகவே அந்த சுரேகாவை விட்டுட்டு இந்த பிரீத்தியை தேடி பின்னாடி நாய்க்குட்டி ஓடி வர மாதிரி பண்ணுறேன். அப்போ தெரியும் இந்த பிரீத்தி யாருன்னு. நான் வந்த வேலையை சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். தப்பு 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 தப்பு, நான் கிளம்ப மாட்டேன். இங்கே இருக்காளே சுரேகா, அவளை துரத்தி விடுவேன். இது நிரந்தரமாக இனி ஏன் வீடாக்குவேன் அப்படின்னு பிரீத்தி சுரேகாவை வீட்டை விட்டு எப்படி அனுப்புறதுன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.